அதிகாலையின் அமைதியில் பை பரீஸ் வசிலிகேவ். அத்தியாயம் 1. 171வது இருப்புப்பாதை கிளை நிலையத்தில் 12 வீடுகளும் தீயணைப்பு கொட்டிலும் உயரம் அற்ற நீண்ட பண்டகசாலையும் எஞ்சியிருந்தன. பண்டகசாலை கற்பாலங்களால் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் கட்டப்பட்டது. கடைசி விமானத்தாக்கில் நீர்த்தொட்டி கோபுரம் இடிந்து விழுந்துவிட்டது. ஆகவே ரயில் வண்டிகள் இப்போது இங்கே நிற்பதில்லை. ஜெர்மானியர் விமானத்தாக்குகளை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் அவர்களுடைய விமானங்கள் கிளை நிலையத்துக்கு மேலே நாள்தோறும் வட்டமிட்டன. எனவே இராணுவ தலைமை அலுவலகம் எதற்கும் இருக்கட்டும் என்று 4 பீரங்கிகள் கொண்ட 2 விமான எதிர்ப்பு படைப்பிரிவுகளை இங்கே வைத்திருந்தது. 1942ஆம் ஆண்டு மே மாதம் நடந்து கொண்டிருந்தது. மேற்கே 2 தரப்பினரும் 2 மீட்டர் ஆழ தரையை தோண்டி காப்பு அகழ்கள் அமைத்து கொண்டு முடிவாக நிலைத்த போரில் ஈடுபட்டிருந்தார்கள். கிழக்கே ஜெர்மானியர் கால்வாயும் முர்மன்சிக் சாலையும் இரவும் பகலும் இடைவிடாது குண்டுகளால் தாக்கிய வண்ணம் இருந்தார்கள். வடக்கே கடல் வழிகளுக்காக உக்கிரமான போர் நடந்து கொண்டிருந்தது. தெற்கே முற்றுகை உள்ளான லெனின்கிராத் விடாப்பிடியான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தது. இங்கேயோ ஒரே அமைதி நிலவியது. நிசப்தமான வேலையற்ற சூழ்நிலையில் படை வீரர்கள் செயலின்றி குமைந்தார்கள். நிலையத்தின் 12 வீடுகளிலோ இளம் பெண்களும் விதவைகளும் நிறைய இருந்தார்கள். வெறும் காற்றிலிருந்து கூட மது தயாரிக்க வல்லவர்கள் இவர்கள். படையினர் 3 நாட்கள் உறங்கி கலையாற்றினார்கள். நிலவரத்தை உற்று நோட்டம் இட்டார்கள். 4ஆம் நாள் ஒருவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் தொடங்கியது. அதன் பிறகு உள்ளூர் சரக்கின் மனம் கிளை நிலையத்தில் இடையுறாது கமழலாயிற்று. கிளை நிலைய கமாண்டர் சர்ஜென்ட் மேஜர் வஸ்கோ கடுகடுத்த முகத்தினன். அவன் படையினரின் நடைப்பை பற்றி இராணுவ தலைமை அலுவலகத்துக்கு அறிக்கைகள் அனுப்பினான். அறிக்கைகளின் எண்ணிக்கை 10 ஆனதும் தலைமை அதிகாரிகள் வஸ்கோவுக்கு மறுபடி கண்டனம் தெரிவித்துவிட்டு களியாட்டத்தால் உப்பி போயிருந்த பிளாட்டூன்காரர்களில் பாதி பேரை மாற்றினார்கள். புதிய படை வீரர்கள் வந்த பிறகு 1 வாரம் வரை கமாண்டர் எப்படியோ சமாளித்தான். பிற்பாடு பழைய கதை மறுபடியும் தொடங்கியது. இது முந்தைய கதையை அப்படியே ஒத்திருந்தபடியால் கமாண்டர் வேறு வழியின்றி பழைய அறிக்கைகளையே தேதியும் பெயர்களையும் மட்டும் மாற்றி பெயர்த்து எழுதி அனுப்பினான். இந்த அறிக்கை பற்றி விவரம் அறிவதற்காக வந்த மேஜர் சீறினார். வெட்டி வேலை நேரம் போக்குகிறேன், வரிந்து தள்ளுகிறேன், பெரிய எழுத்தாளர் என்ற நினைப்பு போலிருக்கிறது என்று இறைந்தார். குடிப்பழக்கம் இல்லாதவர்களை அனுப்புங்கள் என்று பிடிவாதமாக திரும்ப சொன்னான் வஸ்கோ. பெருங்குரல் மேலதிகாரிகளிடம் அவனுக்கு பயம்தான். ஆனாலும் மந்திரம் ஜபிப்பவன் போல் தன் கருத்தை மறுபடி சொன்னான். குடிப்பழக்கம் இல்லாதவர்களையும் அதோடு இந்த பெண் பிள்ளை விவகாரத்தில் தலையிடாதவர்களையும் அலிகளை அனுப்ப சொல்கிறீரா? உங்களுக்கு தெரியாதது இல்லை என்று ஜாக்கிரதையாக சொன்னான் வஸ்கோ. சரி வஸ்கோ என்று தம் கண்டிப்பினால் முகம் சிவப்பேறி கூறினார் மேஜர். குடிப்பழக்கம் இல்லாதவர்களை உன்னிடம் அனுப்புவோம். பெண்கள் விஷயத்திலேயும் எல்லாம் ஒழுங்காய் இருக்கும். ஆனால் ஒன்று, இவர்களையும் உன்னால் சமாளிக்க முடியாவிட்டால்... ஆமாம், நல்லது என்று உணர்ச்சியின்றி இசைவு தெரிவித்தான் கமாண்டர். ஆசைகளை அடக்கிக் கொள்ள முடியாத படை வீரர்களை மேஜர் அழைத்துச் சென்றார். பெண்கள் விஷயத்திலும் மதுபான விஷயத்திலும் சார்ஜன்ட் மேஜரை விட கண்டிப்பாக ஒழுங்கு கடைபிடிப்பவர்களான படை வீரர்களை அனுப்புவதாக போகும் முன் மறுபடி வாக்களித்தார். ஆனால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது அவ்வளவு தெளிவாக இல்லை போலும். ஏனென்றால் 3 நாட்களாகியும் ஒருவரும் வரவில்லை. விஷயம் சிக்கலானது என்று தான் குடியிருந்த வீட்டு சொந்தக்காரி மரியா நக்ரிபவுனுக்கு விளக்கினான் வஸ்கோ. 2 படைப்பிரிவுகள் என்னும்போது குடிப்பழக்கம் இல்லாத கிட்டத்தட்ட 20 ஆட்களாயிற்றே.
போர்முனை நெடுக்கிலும் துருவி பார்த்தால் கிடைக்கலாம். அது கூட சந்தேகம்தான். ஆனால் அவனுடைய சந்தேகம் ஆதாரம் அற்றது ஆகிவிட்டது. விமான எதிர்ப்பு படையினர் வந்துவிட்டதாக மறுநாள் காலையிலேயே வீட்டுக்காரி தெரிவித்தாள். அவளுடைய குரலில் ஏதோ குத்தலாக ஒலித்தது. ஆனால் தூக்க கலக்கத்தில் அது என்ன என்று சார்ஜன்ட் மேஜர் புரிந்து கொள்ளவில்லை. தனக்கு கவலையளித்த விஷயத்தை பற்றியே அவன் கேட்டான். கமாண்டரோடு வந்திருக்கிறார்களோ? அப்படி தெரியவில்லை. ஆண்டவன் காப்பாற்றினான். அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதை விட மோசமானது எதுவும் இல்லை. சார்ஜன்ட் மேஜர் தன் கமாண்டர் பதவியை உயர்வாக மதித்தான். அதற்குள் மகிழ்ந்து விடாதீர்கள், பொறுங்கள் என்று மர்ம புன்னகை செய்தாள் வீட்டுக்காரி. மகிழ்வது எல்லாம் சண்டை முடிந்த பிறகுதான் என்று தர்க்க பொருத்தமாக சொல்லிவிட்டு தொப்பியை மாட்டிக்கொண்டு வெளியே சென்றான் வஸ்கோ. சென்றவன் மலைத்து நின்று விட்டான். வீட்டுக்கு முன்னே 2 வரிசைகளாக நின்றார்கள் உறக்க மயக்கத்தில் இருந்த பெண்கள். தூக்க கலக்கத்தில் தனக்கு அப்படி தோன்றுவதாக எண்ணி கண்களை கொட்டினான் சார்ஜன்ட் மேஜர். ஆனால் படை வீரர்களின் சட்டைகள் இராணுவ விதிகளின் குறிக்கப்படாத இடங்களில் முன்போலவே விரைப்பாக துருத்தியிருந்தன. தொப்பிகளின் அடியில் எல்லா வண்ணங்களிலும் மொஸ்தார்களிலும் நீட்டிக்கொண்டிருந்தன குழல் கற்றைகள். தோழர் சார்ஜன்ட் மேஜர், தனி விமான எதிர்ப்பு இயந்திர துப்பாக்கி பட்டாளத்தின் 5வது கம்பெனியை சேர்ந்த 3வது பிளாட்டனின் 1வது 2வது பிரிவுகள் இலக்கை காப்பதற்காக உங்கள் தலைமையில் பணியாற்ற வந்திருக்கிறேன் என்று கம்மிய குரலில் அறிக்கை செய்தால் முதல் நிலையினாள். அறிக்கை செய்பவள் பிளாட்டூனின் உதவி கமாண்டர் சர்ஜன் கிரியானவா. அப்படியா என்று இராணுவ விதிகளுக்கு முற்றிலும் பொருந்தாத விதத்தில் கூறினான் கமாண்டர். குடிப்பழக்கம் இல்லாதவர்கள் கிடைத்துவிட்டார்கள் போலிருக்கிறது என்று பகல் நேரம் முழுவதும் அவன் தீயணைப்பு கொட்டிலில் பலகை கட்டில்கள் அமைத்து கொண்டிருந்தான். ஏனென்றால் படை வீரர்கள் பெண்கள் வீடுகளில் இடம் பிடித்து கொண்டு வசிக்க இசையவில்லை. பெண்கள் பலகைகளை சுமந்து சென்றார்கள். அவன் சொன்ன இடத்தில் பிடித்து கொண்டார்கள். வாய் ஓயாமல் சலசலத்தார்கள். சார்ஜன்ட் மேஜர் சுளித்த முகத்துடன் பேசாதிருந்தான். தன் அதிகாரத்துக்கு பழுது நேர்ந்து விடுமோ என்று அஞ்சினான். எல்லாம் தயாரானதும் என் உத்தரவு இல்லாமல் முகாமை விட்டு எங்கும் போகக்கூடாது என்று அறிவித்தான். காட்டுப்பழங்கள் பறிக்கக்கூடவா என்று துடுக்காக கேட்டாள் செம்பட்டை தலையாள். வஸ்கோ அவளை வெகு நேரமாகவே கவனித்திருந்தான். காட்டுப்பழங்கள் இன்னும் பழுக்கவில்லை என்றான். புளியாரை கீரை கொய்து வரலாமா? வாய்க்கு ருசியாக ஏதாவது பண்ணி சாப்பிடாவிட்டால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். தோழர் சார்ஜன்ட் மேஜர் என்றாள் கிரியானவா. வஸ்கோ இறுக்கமான சட்டைகளை சந்தேகத்துடன் பார்வையிட்டான். ஆனால் அனுமதி கொடுத்தான். ஆற்றுக்கு அப்பாலே போகக்கூடாது. இக்கரை படுக்கையில் புளியாரை ஏராளம். கிளை நிலையத்தில் அமைதி குடிகொண்டது. ஆனால் கமாண்டரின் நிலைமை இதனால் எளிதாகிவிடவில்லை. படைவீர பெண்கள் கூச்சலும் கும்மாலும் நிறைந்த மகளிர். சார்ஜன்ட் மேஜருக்கு சொந்த வீட்டிலேயே அந்நியன் ஆகிவிட்ட உணர்வு ஒவ்வொரு நிமிடமும் ஏற்பட்டது. ஏதேனும் வாய் தவறி சொல்லிவிடுவோமோ, கை தவறி செய்து விடுவோமோ என்று ஓயாமல் நடுங்கினான். கதவை தட்டாமல் ஏதேனும் அறைக்குள் நுழைவது என்ற பேச்சுக்கே இப்பொழுது இடமில்லை. எப்போதாவது அவன் இதை மறந்து விட்டால் கீச்சு சொலி அக்கணமே அவனை முந்திய இடத்துக்கு தள்ளிவிடும். எல்லாவற்றையும் விட அவனுக்கு அச்சம் ஊட்டியது எவளுடனாவது தான் சரசமாடுவதாக சாடை மாடையான பேச்சுகளும் கேலிகளும் கிளம்பிவிடுமோ என்பதுதான். அதனால் முந்தைய மாத சம்பள பணத்தை தொலைத்துவிட்டு தேடுபவன் போல் எப்பொழுதும் தரையை உற்று பார்த்தவாறே நடந்தான். அவன் தன் கீழ் வேலை செய்வதர்களிடம் பழகுவதை சில நாட்களாக கவனித்து வந்த வீட்டுக்காரி, அட, நீங்க சங்கடப்படாதீர்கள், இவர்கள் உங்களை கிழவனார் என்றே நினைக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டாள். அதற்கு தக்கபடி நடந்து கொள்ளுங்கள் என்றாள். வஸ்கோவுக்கு இந்த இளவேனில் 32 வயது நிறைந்திருந்தது.
தான் கிழவன் என்று நினைக்க அவன் இசையவில்லை. சற்று சிந்தனை செய்த பின் தன் சொந்த நிலையை வலுப்படுத்திக் கொள்வதற்காக வீட்டு சொந்தக்காரி எடுத்துக்கொள்ளும் நடவடிக்கையே இதெல்லாம் என்று முடிவுக்கு அவன் வந்தான். இளவேனில் கால இரவு ஒன்றில் கமாண்டரின் இதய உறைப்பணியை விளக்குவதில் அவள் வெற்றியடைந்திருந்தாள். இப்பொழுது அந்த வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ள அவள் முயன்றது இயல்புதானே. விமான எதிர்ப்பு படை பிரிவினர் இரவு நேரங்களில் வழியே பறந்து ஜெர்மன் விமானங்களை 8 பீரங்கிகளாலும் உற்சாகமாக தாக்கினார்கள். பகல் நேரங்களிலோ ஓயாமல் துணித்து வைத்த வண்ணமாயிருந்தார்கள். தீயணைப்பு கொட்டிலை சுற்றி அவர்களுடைய துணிகள் எப்பொழுதும் காய்ந்து கொண்டிருந்தன. இந்த அலங்கார பொருத்தம் அற்றது என்று சார்ஜன்ட் மேஜர் கருதினான். சார்ஜன்ட் மேஜர் கிரியானாவிடம் இதை சுருக்கமாக கூறினான். உருமறைப்பை நீக்கிவிடுகிறது உத்தரவு இருக்கிறதே என்று தயங்காமல் சொன்னாள் அவள். என்ன உத்தரவு? இந்த விஷயம் பற்றியது. படைத்தொண்டு புரியும் பெண் பலரும் எல்லா போர் முனைகளிலும் உள்ளாடைகளை காயப்போட அனுமதி உண்டு என்று அதில் சொல்லியிருக்கிறது. கமாண்டர் பேசாதிருந்தான். எக்கேடு கெட்டு போகட்டும் இந்த பெண்கள். வாயை கொடுத்தோமோ மாத கணக்கில் இஹிஹிஹி என்று இழித்து கொண்டே இருப்பார்கள். வெக்கை வர வர ஏறிற்று. காற்று வீசவில்லை. கொசுக்கள் அளவு சங்கை இல்லாமல் பல்கி பெருகிவிட்டன. கொசுக்களை விரட்டுவதற்காக சிறு கிளை ஒன்றை எடுத்துக்கொள்ளாமல் ஓர் அடி கூட நகர முடியவில்லை. கிளையை வைத்துக் கொள்வதாவது பெரிய விஷயமில்லை. அது படைவீரனுக்கு அனுமதிக்க கூடியதுதான். ஆனால் விரைவில் கமாண்டர் அடிக்கும் ஒரு முறை உண்மையான கிழவன் போல கமரவும் இரும்பவும் தொடங்கிவிட்டான் என்பதுதான் படுமோசமாயிருந்தது. இந்த தொல்லை ஆரம்பித்தது இப்படி. மே மாதம் வெக்கை மிகுந்த ஒரு நாள் அவன் பண்டகசாலையின் பின்னே திரும்பியவன் அப்படியே திகைத்து நின்றுவிட்டான். இளமை முறுக்கேறிய 8 மேனிகளின் பளிச்சிடும் வெண்ணிறம் அவனுடைய கண்களை சுரீர் என்று தாக்கியது. அவன் உடம்பு அனலாய் கொதிப்பு அடைந்தது. முதல் பிரிவை சேர்ந்த 8 மங்கையரும் ஜூனியர் ஜார்ஜன் ரீதா அசினியாவின் தலைமையில் அரசாங்க தாட்சிலை மேல் பிறந்த மேனியராக படுத்து வெயில் காய்ந்து கொண்டிருந்தார்கள். மரியாதைக்காக கூட கீச்சிடவாதது செய்தார்களா என்றால் அதுவும் இல்லை. தார்ச்சாலையில் மூக்குகளை நுழைத்து கொண்டு அசையாமல் கிடந்தார்கள். வஸ்கோ பிரித்தியார் தோட்டத்துக்குள் புகுந்துவிட்ட சிறுவன் போல பின்வாங்க வேண்டியதாயிற்று. அன்று முதல் தான் அவன் அங்கு கக்குவான் வந்தவன் போல இரும்பத் தொடங்கினான். இந்த அசியானியா தனி வகையானவள் என்பதை வஸ்கோ முன்பே கவனித்திருந்தான். கண்டிப்பானவள், வாய்விட்டு சிரிப்பதே கிடையாது. உதடுகளை கொஞ்சம் நெளிப்பாள், அவ்வளவுதான். கண்கள் முன்போலவே ஆழ்ந்த தோற்றம் கொண்டிருக்கும். விசித்திர பேர்வழி இந்த அசியானியா. ஆனால் வஸ்கோ அவளை பற்றி தகவல்களை விசாரித்து அறியும்படி தன் வீட்டுக்காரியை ஏவினான். வீட்டுக்காரிக்கு இந்த வேலை அறவே பிடிக்காது என்று தெரிந்தாலும் கூட அவள் விதவை, ஆகவே பெண் பிள்ளை என்ற பட்டத்துக்கு முழுக்க முழுக்க ஏற்றவள். நீங்கள் உங்கள் விளையாட்டை தொடங்கலாம் என்று 2வது நாள் குத்தலாக தகவல் தெரிவித்தாள் வீட்டுக்காரி. ஜார்ஜன் மேஜர் பேசாதிருந்தான். பெண் பிள்ளைக்கு உண்மையை நிரூபிக்க காட்ட முடியுமா எங்கேயாவது? கோடாரியை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். சிந்தனை செய்வதற்கு விறகு வெட்டும் நேரத்தை விட ஏற்றது வேறு கிடையாது. எண்ணங்கள் ஏராளமாக சேர்ந்திருந்தன. அவற்றை முறைப்படுத்துவது அவசியமாக இருந்தது. முதலாவது கட்டுப்பாடு. படையினர் குடிப்பதில்லை, உள்ளூர் பெண்களோடு காதல் விளையாட்டு நடத்துவதில்லை என்பதெல்லாம் சரிதான். ஆனால் உள்ளுக்குள் ஒழுங்கினம். லியூதா, வேரா, காத்தியா, காவலுக்கு நில்லுங்கள். காத்தியா காவல் குழு தலைவி. இது ஒரு இராணுவ உத்தரவா? காவல் குழுவினரை இடங்களில் நிறுத்துவது கண்டிப்பான ஒழுங்குடன் விதிப்படி செய்ய வேண்டும். இவர்கள் செய்வதோ ஒரே கேலிக்கூத்து. இவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். ஆனால் எப்படி? கிரியானாவிடம் பேசி பார்த்தான். அவளிடமோ எல்லாவற்றுக்கும் ஒரே பதில்தான். எங்களுக்கு அனுமதி இருக்கிறது தோழர் ஜார்ஜன் மேஜர். படைத்தலைவர் தாமே கொடுத்திருக்கிறார். சிரிக்கிறார்கள். பிசாசுக்கள். ரொம்ப பாடா படுகிற போல் இருக்கிறதே வஸ்கோ.
வஸ்கோ திரும்பினான். பக்கத்து வீட்டுக்காரி முகப்புக்குள் எட்டி பார்த்தான். ஊர்க்காரர்கள் எல்லோரிலும் ஒழுக்கம் கெட்டவள் இவள். போன மாதம் 4 தடவை பிறந்த நாள் கொண்டாடினாள். நீ ரொம்பதானே சிரமப்படாதே வஸ்கோ. ஊரிலே ஆண் பிள்ளை நீ ஒருவன்தான் பாக்கி இருக்கிறாய். எல்லா பெண்களுக்கும் போலி காளை போல கெக்களித்தாள். இனிமேல் நீ ஒவ்வொரு வீடாக முறை வைத்து கொண்டு போ, மெய்ப்பானை போல. ஒரு வாரம் ஒரு வீட்டில், அடுத்த வாரம் இன்னொரு வீட்டில். நாங்கள் பெண்டுகள் உன்னை பற்றி இப்படித்தான் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பலியானா கெய்ரோவோ, கொஞ்சமாவது வெட்கப்படு. நீ படைவீரன் பெஞ்சாதியா, இல்லை யாரேனும் சீமாட்டியா? உன் தகுதிக்கு ஏற்றபடி நடந்து கொள். யுத்தம் எல்லாரையும் மன்னித்து விடும் வஸ்கோ, படைவீரர்களையும் அவர்களுடைய பெஞ்சாதிகளையும். அடி நாகசாலி, இவளை விரட்ட வேண்டும் இங்கிருந்து. ஆனால் எப்படி? எங்கே அவர்கள்? சிவில் அதிகாரிகள். வஸ்கோவுக்கு இவள் கீழ்ப்பட்டவள் அல்ல. அந்த எக்கலக் குரலும் மேஜரிடம் அவன் இந்த விஷயம் பற்றி தன் கருத்தை தெரிவித்திருந்தான். ஆமாம், எண்ணங்கள் மலையாய் குவிந்திருந்தன. ஒவ்வொரு எண்ணத்தையும் முற்றிலும் தனிப்பட்ட விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. முற்றிலும் தனிப்பட்ட விதத்தில். அவன் அநேகமாக கல்வி பயிற்சி பெறாதவன் என்பது எப்படியும் பெரிய தடைதான். அட, எழுத படிக்க அவனுக்கு தெரியும். 4ஆம் வகுப்பு வரை கணக்கு போட முடியும். ஆனால் இந்த 4ஆம் வகுப்பின் முடிவில்தான் அவனுடைய தகப்பனாரை கரடி அடித்து போட்டு விட்டது. கரடி விஷயம் தெரிந்தால் பெண்களுக்கு ஒரே சிரிப்பாய் இருக்கும். இப்படியா வந்து வாய்க்க வேண்டும்? உலக யுத்தத்தில் விஷவாய்வாலோ, உள்நாட்டு போரிலோ, பகைவனின் காட்டாரியாலோ, பணக்கார விவசாயியின் துப்பாக்கியாலோ, வெறுமே நோய்வாய்ப்பட்டோ கூட இல்லை. கரடி அடித்து மாண்டார் தகப்பனார். இவர்களோ கரடியை விலங்கு காட்சி சாலையில் வேண்டுமானாலும் பார்த்திருப்பார்கள். நாகரிக வாடையே அடிக்காத காட்டு பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்த நீ கமாண்டர் பதவியில் தொற்றிக் கொண்டிருக்கிறாய் வஸ்கோ. இவர்களோ வெறும் சிப்பாய்கள் என்றே நினைக்காதே. விஞ்ஞானம் கற்றவர்கள். முன் உணர்ந்த தடுப்பு, கோணாமானி, காற்று போக்கும் கோணம் 7 வகுப்புகள் படித்திருப்பார்கள். இல்லாவிட்டால் இன்னும் அதிகம். 9வது வகுப்பு முடிய பேச்சிலேயே தெரிகிறதே. 9இல் 4 போனால் 5. அதாவது நீ படித்த அளவை விட அதிகமாக அவர்களிடமிருந்து பின்தங்கியிருக்கிறாய். எண்ணங்கள் இன்பமற்றவையாக இருந்தன. எனவே வஸ்கோ தனிப்பட்ட வன்மத்துடன் விறகு பிளந்தான். யாரை குற்றம் சொல்வது? அந்த மரியாதை கெட்ட கரடியை வேண்டுமானால் சொல்லலாம். வேடிக்கை என்னவென்றால், அதுவரை அவன் தன் வாழ்க்கை அதிர்ஷ்டம் உள்ளது என்று எண்ணி வந்தான். எடுத்த காரியம் எல்லாம் பலித்துவிட்டது என்பதல்ல, ஆனால் குறை சொல்லும்படி ஒன்றுமில்லை. முற்று பெறாத 4 வகுப்பு படிப்பை வைத்துக்கொண்டு அவன் இராணுவ பள்ளி பயிற்சியை முடித்தான். 10 ஆண்டுகளில் சார்ஜன்ட் மேஜர் பதவியை உரிமையுடன் அடைந்து விட்டானே. இந்த வகையில் நஷ்டம் ஒன்றும் இல்லைதான். ஆனால் வேறு வகைகளில் விதி அவனை 4 புறத்திலும் நெருக்கி சூழ்ந்தது. அருகிலிருந்து 2 தடவை மடார் என்று தாக்கிற்று. அப்படியும் அவன் கலங்காமல் நிலைத்து நின்றான். ஆம், நிலைத்து நின்றான். பின்லாந்து போர் தொடங்குவதற்கு சற்று முன்பு அவன் நாகர் காவல் படை மருத்துவமனை சேர்ந்த ஒரு மருத்துவ தாதியை மணந்து கொண்டான். துடியான பெண் பிள்ளை அவள். எப்பொழுதும் பாட்டும் ஆட்டமும் குடியும். ஆனாலும் ஒரு மகனை பெற்றாள். ஈகர் என்று பெயரிட்டார்கள். ஈகர் வஸ்கோ. அதற்குள் பின்லாந்து போர் துவங்கிவிட்டது. வஸ்கோ போர் முனை சென்றான். 2 பதக்கங்களுடன் அங்கிருந்து திரும்பினான். அப்பொழுதுதான் விதி முதல் முறை திடீர் அடி கொடுத்தது. அவன் அங்கே வெண்பனியில் உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருந்த சமயத்தில் அவன் மனைவி ரெஜிமெண்ட் விலங்கு மருத்துவனோடு நிலையாக தொடர்பு வைத்து கொண்டு தெற்கு பிரதேசங்களுக்கு போய்விட்டாள்.
வஸ்கோ உடனே அவளுடன் மனமுறிவு செய்து கொண்டு மகனை நீதிமன்றத்தில் வழக்காடி பெற்று கிராமத்தில் தன் தாயாரிடம் அனுப்பி வைத்தான். ஓராண்டு கழிந்ததும் மகன் இறந்து போனான். அதன்பின் வஸ்கோ 3 தடவைகள்தான் புன்னகை செய்தான். தனக்கு விருது கொடுத்த ஜெனரலை பார்த்து ஒரு முறை, தன் தோளிலிருந்து குண்டு சீதரை எடுத்து அறுவை மருத்துவரை நோக்கி 2வது முறை, தன் வீட்டு சொந்தக்காரி மரியா நிக்கிபார்னாவுடன் நடந்து கொண்டதற்காக 3வது தடவை. இந்த குண்டு சீதர் காரணமாகத்தான் அவனுக்கு இப்போதைய பதவி கிடைத்தது. பண்டகசாலையில் சில பொருட்கள் எஞ்சியிருந்தன. அவற்றுக்கு காவல்காரராகவும் நியமிக்கப்படவில்லை. அதிகாரிகள் கமாண்டர் பதவியை ஏற்படுத்தி பண்டகசாலையும் பார்த்து கொள்ளும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தார்கள். சார்ஜன்ட் மேஜர் தினந்தோறும் 3 முறை இந்த இலக்கை சுற்றி வருவான். பூட்டுகளை சரிபார்ப்பான். தானே வைத்து கொண்டிருந்த பதிவு புத்தகத்தில் இலக்கு பார்வையிடப்பட்டது, முறைகேடு இல்லை என்று ஒரே குறிப்பையும் பார்வையிட்ட நேரத்தையும் எழுதுவான். வஸ்கோவின் படைத்தொண்டு அமைதியாக நடந்து கொண்டிருந்தது. அநேகமாக அன்று வரை அமைதியாய் இருந்தது. இப்போதோ சார்ஜன்ட் மேஜர் பெருமூச்செறிந்தார்.